ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய கண்ணீர்கள், பலவீனங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகின்ற சத்தியம், உலகத்தையே படைத்தவர், சர்வத்துக்கும் அதிகாரி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்திற்கு அடிமையின் கோலம் எடுத்து வந்தார். அவர் வந்ததோட நோக்கம் என்னவென்றால், அவருடைய இரத்தத்தை நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? சிந்தி இருக்கிறார். ஒரு பொருளை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் போதுமானதாக இருக்கிறது. எல்லா தேவைகளுக்கும், இன்றைக்கு நம்ம நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் அந்த இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. அப்படி என்றால் அந்த இரத்தம் எனக்காக என்ன செய்திருக்கிறது? இந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததினால் இந்த உலகத்துல பிரச்சனைகள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. ரொம்ப தெளிவாக சத்தியம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன்னு சொல்றாரு. இந்த போர்க்களத்துல போராடுவதற்கு நமக்கு போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு உரிய ஆயுதங்கள் அல்ல. நம்முடைய ஞானமோ, நம்முடைய பலமோ, கேடகமோ, வாளோ, போரிடுவதற்கு தேவையான இந்த மாம்சத்துக்குரிய ஆயுதங்களை அவர் நமக்கு என்ன செய்யல? தரல. ஆவிக்குரிய ஆயுதங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை விடுவித்திருக்கிறது, மன்னித்திருக்கிறது, நம்மை பாதுகாத்திருக்கிறது, நம்மை ரட்சித்திருக்கிறது, நம்மை பாதுகாக்கும் கேடகமாக இன்று வரை நித்தியமாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறது, மனிதனிடத்தில் அது என்ன செய்திருக்கிறது, அது சாத்தானிடத்தில் என்ன செய்திருக்கிறது? வாசிக்கலாம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே
பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்குதா. அந்த இரத்தம் எப்படி மீட்பை கொடுக்க முடியும்? இதற்கு நீங்க தேவனுடைய செயல்பாடுகளை, அவர் செயல்படும் முறைய நீங்க அறிந்து கொண்டால்தான் இந்த காரியம் உங்களுக்கு புரியும். வாசிக்கலாம். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது எது செய்தா? ரத்தம் செய்கிறது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தேவன் அன்புள்ளவர். எந்த அளவுக்கு அவர் அன்புள்ளவர் என்றால், நமக்காக அவர் அவருடைய ஜீவனையே நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதை காட்டிலும் மேலான அன்பு உலகத்தில் வேறொன்றும் இல்லை. நாம சொல்லலாம், என்னுடைய உயிர் என் பெற்றோர்களுக்காக, என் கணவருக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் நண்பருக்காக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா உயிரை கொடுக்க முடியுமா? உயிரை கொடுத்தாலும் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியுமா? நம்மால் முடியாது. அவர் தம்முடைய ஜீவனையே என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் அன்புள்ளவர், நம்மை நேசிக்கின்றார். எந்த அளவுக்கு அவர் அன்புள்ளவரோ அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதியுள்ளவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய பரிசுத்தத்தின் இயல்பு என்னவென்றால், அந்த பரிசுத்தத்துல பாவம் நிற்க முடியாது. இது கேரக்டர், அவருடைய இயல்பு. அது இயல்பு என்றால் நமக்கு தெரியும் இல்லையா? புல் சாப்பிடுகின்ற ஒரு விலங்கை நாம மாம்சத்தை சாப்பிட வைக்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் பட்னி போட்டாலும், எவ்வளவுதான் அடித்து பயிற்சி செய்தாலும் அது சாப்பிடாம இருந்து செத்து போகுமே தவிர அது மாம்சத்தை என்ன செய்யாது? சாப்பிடாது. ஏன்? அதனுடைய இயல்பு. இது போலதான் தேவனுடைய இயல்பு, அவர் பரிசுத்தம் உள்ளவர். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். யாத்ராகமத்துல ஒரு அதிகாரத்துல ஒரு சம்பவம் உண்டு. இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு அவர் அந்த சீனாய் மலையில நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மோசே கிட்ட அவர் அதை சொல்லும் பொழுது, உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், யாருமே அந்த மலை பக்கம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்படி வந்தால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? செத்து போயிடுவாங்க. இத மோசேயிடம் சொல்லி இருப்பார். மோசேயும் அதை மக்களிடம் என்ன செஞ்சிருப்பார்? சொல்லி இருப்பார். அந்த நாளும் வந்தது. பெரிய மேக மூட்டங்கள் புகை காடாக காட்சியளித்துதான் அந்த மலை. பெரிய சத்தம். இத இந்த மக்களால என்ன செய்ய முடியல? கேட்க முடியல, தாங்கி கொள்ள முடியல. அவருடைய மகிமை இறங்குகிறது. அவர் மோசேயிடம் சொல்றது என்னவென்றால், யாரையும் மலைப்பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னியா? நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை அவர் சொல்லுவார். வந்தால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? இறந்து போயிடுவாங்க. தேவனுடைய நோக்கம் அதுல என்ன? மனிதனை கொல்ல வேண்டும் என்றா? இல்ல. அப்படி அவருக்கு நோக்கமாக இருந்தா யாரும் வரக்கூடாதுன்னு அவர் என்ன செய்ய மாட்டாரு? சொல்ல மாட்டார். எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய
ஒரு ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து போ பார்த்து போன்னு சொல்றோம். அது பார்த்து போக தெரியலன்னு சொன்னா எதுலயாவது விழுந்துரும். விழுந்ததுக்கு காரணம் தகப்பனா? இல்ல. உலகம் அப்படிதான் இருக்குது இல்லையா? அதே போல என் பக்கத்துல நீ என்ன செஞ்சிடாத, வந்துடாத. வந்தால் உன்னால என்ன செய்ய முடியாது? உயிரோடு இருக்க முடியாது. தேவனோட நிலைமை அதுதான், மனிதனோட நிலைமை அதுதான். தேவனோட இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம், அவருடைய இயல்பு அது. எப்படி ஒரு கரண்ட தொட்டா அது நமக்கு பாதுகாப்பானது இல்லை, ஆபத்து இல்லையா? அவருடைய பரிசுத்தத்துல பாவம் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இது அவருடைய இயல்பு. இதனாலதான் அவர் ஆதாம தன் சாயலில் அவர் படைத்து இதை பூமியை நீ ஆண்டு அனுபவித்துக் கொள்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். எப்பொழுது அங்கு கீழ்ப்படியாமையினால் பாவம் ஆதாமுக்குள் செல்லுகிறதோ தேவனை விட்டு அவர் பிரிந்து செல்லுகிறார். ஏனென்றால் அந்த பரிசுத்தத்துல அந்த பாவம் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இதுதான் அவருடைய இயல்பு. அவருக்கு எப்படி பரிசுத்தம் ஒரு இயல்பாக இருக்கிறதோ இன்னொரு இயல்பு, அவர் நீதியுள்ள தேவன். நீதி என்றால் அந்த இயல்பு செய்த தவறுக்கு தண்டனை அது என்ன செய்யும்? கேட்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் அன்புள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அதே போல அவர் நீதியுள்ள தெய்வம். செய்த தவறுக்கு தண்டனை உண்டு, அது அவர் கொடுத்துதான் ஆகணும். ஜஸ்டிஸ் காட். இந்த நீதியானது அந்த பாவத்துக்கு தண்டனை என்ன செய்யும்? கேட்கும். பாவத்தின் தண்டனை என்னதுன்னு வேதம் சொல்லுது? மரணம். இது அவருடைய இயல்பு என்ன செய்யும்? கேட்கும். ஆனா இதை அவர் மனிதர்களுக்கு கொடுக்க விரும்பாமல், அங்க ஆதாம் செய்த கீழ்ப்படியாமையினால ஒரு தடை அங்க என்ன செய்தது? வந்தது. பாவம் அப்படிங்கிற ஒரு தடை அங்கு வந்து விட்டது. இத மனிதர்களுக்கு அவர் கொடுக்க விரும்பாமல் விலங்குகளின் இரத்தத்தை அவர் தற்காலிகமாக அந்த பாவத்தை மூட அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரியுதா? அது தற்காலிகம். அந்த விலங்குகளின் இரத்தம் செய்த வேலை தற்காலிகமான மூடல். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. பரிசுத்தமான நீதியான தேவன் பாவம் செய்த மனிதனை மன்னிக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு பொருள் தேவை, அது இரத்தம். அதனாலதான் விலங்குகளின் இரத்தத்தை அங்க என்ன செய்ய சொல்லுகிறார்? பலியிட சொல்லுகிறார். அது தற்காலிகம். இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறாரோ அதற்கு நிழலாக அது இருந்தது. இந்த வசனத்துல பாவ நிவிர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல அட்டோன்மெண்ட் இருக்கும். அதே வார்த்தை எபிரேய மொழியில மூடுதல், கவரிங் அப்படிங்கிற பெயர்ல போடப்பட்டிருக்கு. இந்த விலங்குகளின் இரத்தம் மனுஷனோட பாவத்தை என்ன செஞ்சுதா? மூடியது. இதுல தேவன் தற்காலிகமாக திருப்தி அடைந்தார். அவருடைய நீதியை அது திருப்தி செய்து. இதனாலதான் பழைய உடன்படிக்கையில இஸ்ரவேல் மக்கள் வருடத்துல பல முறை அவங்க விலங்குகளை கொண்டு அவங்க பலியிட வேண்டி இருந்தது. உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். யாத்ராகமம் 12:7 வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. அடுத்து 12வது வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல்
மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் செய்த பாவத்திற்கு யாரு ரத்தம் சிந்துனா? பாவம் செய்யாத ஒரு விலங்கு. ஒரு விலங்கை அடித்து அங்கு ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு அந்த விலங்கு என்ன தப்பு செஞ்சது? அங்கு ஆதாமோடு உறவு வைத்துக் கொள்வதற்காக அவருக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அந்த விலங்கோட ரத்தம் அங்க தேவைப்படுது. அதை சப்ஸ்டியூட்டாக அவர் அதை என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே போல இங்கு இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே ஆதாம்ல இருந்து வந்தவங்க தான். வசனம் தெளிவா சொல்லுது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லோரும் கெட்டு போய் ஏகமாய் வழி தப்பி போனார்கள்னு வசனம் சொல்லுது. அவங்க எந்த விதத்திலையும் அவங்க பரிசுத்தமா என்ன செய்யல? இல்ல. ஆனா அந்த வாதையிலிருந்து அவங்க எப்படி காப்பாற்றப்பட்டாங்க? ஒரு ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தை எடுத்து அடிச்சு அது அவங்க வீட்டு கதவுலையும் நிலை கால்கள்லையும் அதை என்ன செய்ய சொல்றாரு? பூச சொல்றாரு. அந்த இரத்தத்தை பூசி நீங்க அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யுங்க? இருங்க. அந்த 13வது வசனம் பாருங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். அந்த இரத்தத்தை நான் கண்டு. அங்க இஸ்ரவேல் மக்களோட பாவத்தை அவர் என்ன செய்யல? பார்க்கல. அவர் எதை பார்க்கிறாரா? இரத்தத்தை கண்டு. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிற தைரியத்தையும் நிச்சயத்தையும் இந்த சத்தியம் உங்களுக்கு கொடுக்கும். இஸ்ரவேல் மக்களோட பலவீனங்களை அவர் பார்க்கல, அவங்க நிற்கின்ற இடத்தை அவர் பார்க்கல, அவங்க செஞ்ச பாவங்களை அவர் பார்க்கல. அவர் எதை பார்க்கிறாரா? ரத்தத்தை கண்டு. ஒருவரும் தேவன் முன்பு நம்முடைய செயல்களினால் நீதிமான் ஆகிறது இல்லை. நம்ம செயல்கள்ல பெருமை பாராட்டாத படிக்கு அவர் அப்படி ரட்சிப்ப நமக்கு என்ன செய்யல? கொடுக்கல. ரத்தத்தை கண்டு அவர் அங்க என்ன செய்யறாரா? கடந்து போகிறார். ஏனென்றால் அந்த இரத்தம் அங்கு இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கின்ற மூடலாக இருந்தது. அங்கு தேவன் அவர்களது பாவத்தை மன்னித்து அவர்களோடு உறவில் வர வேண்டும் என்றால், அந்த மன்னிக்க வேண்டும் என்றால் அங்கு அவருக்கு ஒரு இரத்தம் தேவைப்பட்டது. ஏனென்றால் அவர் ஒரு நீதியின் தேவனாக இருக்கிறார். அந்த மக்களுக்கு பதில் அவங்க செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையான அந்த மரணம் தான் அவங்களுக்கு தண்டனை. அந்த மக்களுக்கு பதில் அந்த தண்டனை ஒரு ஆட்டுக்குட்டியின் மேல அங்க என்ன செய்யப்படுது? சுமத்தப்படுகிறது. அந்த மக்களுக்கு பதில் அந்த ஆட்டுக்குட்டிய ஒரு சப்ஸ்டியூட்டாக அதனுடைய இரத்தத்தை மனிதனுக்கு ஈடாக அவர் என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். மனிதன் தான் அங்க தண்டிக்கப்பட வேண்டும். ஆனா மனிதனுக்கு பதில் அந்த ஆடு ரத்தம் சிந்துகிறத அவர் சப்ஸ்டியூட்டா என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த ரத்தத்தை தான் அவர் பார்க்கிறாரே தவிர மக்கள் அவர் என்ன செய்யல? பார்க்கல. சப்ஸ்டியூட்டா இந்த ரத்தம் சப்ஸ்டியூட்டா அவருடைய நீதியை அங்க திருப்தி செய்யுது. அந்த பாவத்துக்கான ஒரு தண்டனையை அது என்ன செய்யுது? கேக்குது. அந்த மனிதனுக்கு பதில் அங்க சப்ஸ்டியூட்டா இன்னொரு விலங்கோட ரத்தத்தை தேவன் ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைகிறார் தற்காலிகமாக. இதுதான் ஆபேல் காயினுடைய சம்பவத்திலையும் நடக்குது. 2 பேருமே தேவனுக்கு பலி கொடுக்கறாங்க, காணிக்க கொடுக்கறாங்க. ஆபேலோடத ஏற்றுக்கொள்றாரு, காயினோடத அங்க என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. ஏன்? இதுக்கு நிறைய காரணம் சொல்லுவாங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆபேல் கொடுத்தது இரத்த காணிக்கை. என்ன காணிக்கை கொடுத்தாரு?
ரத்தத்தினால் ஆன காணிக்கையை கொடுக்கிறார். அதனால் தேவனால் அவரை பிளஸ் பண்ண முடியுது, ஆசிர்வதிக்க முடிகிறது. காயின் கொடுத்ததோ விளை நிலத்துல உள்ளதை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இதுதான் தாவீது சொல்றாரு. பத்சேபாள் கிட்ட பாவம் செய்த பிறகு அங்கு அவருடைய பாவத்தை முதல்ல அறிக்கையிடுறாரு, தேவனோட இரக்கத்தை விசுவாசிக்கிறாரு. அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 51:16-17, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அடுத்து 7வது வசனம், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அவருடைய பாவத்தை அறிக்கையிட்டுட்டு அவருடைய இரக்கத்தை அறிந்து கொண்டு அடுத்து அவர் ஒரு சுத்திகரிப்பை கேட்கிறாரு. என்ன சுத்திகரிப்பு அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, இரத்தத்தினால் ஆன சுத்திகரிப்பு. ஈசோப்பினால் என்ன செய்யுங்க? சுத்திகரிங்க. இந்த ஈசோப்பு அப்படிங்கிறது ஒரு செடி. அதோட தண்டு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதோட முனை பகுதி நல்ல அடர்த்தியா இருக்கும், ஒரு பிரஷ் மாதிரி. அந்த ஈசோப்பு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த ரத்தத்துல நனைத்து அதை தெளிக்கிறதற்கு அதை என்ன செஞ்சாங்க? ஆசாரியர்கள் பயன்படுத்தினாங்க. தேவனுடைய சட்டம் அதுதான். லேவியராகமம், எண்ணாகமத்துல எல்லாம் நீங்க பார்த்தீர்கள் என்றால், அங்க இஸ்ரவேல் மக்கள் குஷ்டரோகத்துல இருந்து அவங்க சரியாகிட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஆசாரியர்கள் கிட்ட கொண்டு போய் அவங்கள காண்பிக்கணும். ஆசாரியர்கள் கிட்ட அவங்கள காண்பிச்ச பிறகு ஆசாரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை அந்த ஈசோப்புல தொட்டு அவங்க மேல என்ன செய்வாங்க? தெளிப்பாங்க. இந்த ஈசோப்பை இதுக்குதான் அவங்க பயன்படுத்தினாங்க. அந்த ரத்தத்தை தெளிக்கின்ற ஒரு கருவியாக ஈசோப்பு இருந்தது. இங்க தாவீது ராஜா மன்னிப்பை கேட்டுவிட்டு அடுத்தவர் என்ன சொல்றாரு? எனக்கு சுத்திகரிப்பு தேவை. ரத்தத்தினால என்னைய நீங்க என்ன செய்யுங்க? சுத்திகரிங்க. ஈசோப்பினால் என்னை கழுவி நீங்க சுத்தமாக்குங்க, நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இன்னொரு சம்பவம் 2 சாமுவேல் 24:25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இந்த சம்பவம் அநேகருக்கு தெரியும். தாவீது ராஜா அவருடைய இராணுவத்தோட தொகை, அந்த வீரர்களின் தொகையை கணக்கிட சொல்லுவார். இந்த கணக்கிடுறது தப்பு கிடையாது. அந்த கணக்கிட்டதுக்கு தான் அங்க தண்டனை. நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த தொகையை கணக்கிட்டது தப்பு கிடையாது, அதை கணக்கிட வேண்டிய முறை என்று தேவன் அவர்களுக்கு ஒரு சட்டம் கொடுத்திருந்தார். அந்த இராணுவ வீரர்களை அந்த தொகையை கணக்கிட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பாவ நிவர்த்தி பலியை அவங்க என்ன செய்யணும். அது அவங்க செலுத்தினால்தான் அந்த கணக்கிடுறது பாவமாக இருக்காது, எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இதை தாவீது ராஜா செய்யல, அது பாவமாக மாறுது. அவருக்கு முன்னாடி 3 சாய்ஸ். ஒன்று தனிப்பட்ட முறையில தண்டனை, இல்ல எதிரிகள் அவரை பிடிச்சிட்டு போகணும், இல்ல மக்களுக்கு ஒரு தண்டனை. இந்த 3ல எதுன்னு கேட்கிறாரு. எதிரி கையில நான் வேண்டாம், நான் உங்க கையிலேயே என்ன செய்யறேன்? வருகிறேன். எவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்ல தேவன் மேல. அடுத்து அந்த வாதை மக்களுக்கு போகுது. செஞ்ச தவறு நான் தானே, ஏன் அவங்க தண்டனையை அனுபவிக்கணும்? அங்க மன்னிப்பு கேட்கிறார். உடனே தேவன் செய்ய சொல்றது, அங்கு ஒரு நபரோட வயல் வெளிய அதை குறிப்பிட்டு அங்க போய் எனக்கு ஒரு பலிபீடம் கெட்டி எனக்கு அங்கு பலிய செலுத்து. அததான் இந்த வசனம் சொல்லுது.
அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை என்ன செஞ்சாரா? கேட்டாரா. எப்போ அதை கேட்கிறாரு? அந்த இரத்தத்தினால் ஆன பலியை செலுத்தின பிறகு அந்த வேண்டுதல் அங்க என்ன செய்யப்படுது? கேட்கப்படுது. அவர் அங்க எதை பார்க்கிறாரு? இரத்தத்தை பார்க்கிறார். அவருடைய நீதிக்கு அந்த இரத்தம் தேவையாக இருக்கிறது. அந்த சப்ஸ்டியூட், அது அவருடைய சார்புல அந்த இரத்தத்தை அவர் என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இதுதான் நிறைவேறி இருக்கிறது. இததான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. யோவான் 1 அதிகாரம் 29. மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. அங்க ஆதாமுக்காக பாவமே செய்யாத ஒரு விலங்கு பலியிடப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களுக்காக பாவமே செய்யாத ஆட்டுக்குட்டிகள் அங்க என்ன செய்யப்படுது? பலியிடப்படுகிறது. இன்று உலகத்துக்காக, நமக்காக, உங்களுக்காக, எனக்காக பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் ரொம்ப அழகா இருந்தது. யோவான் 19:29. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். நீங்க பழைய ஏற்பாடு வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லேவியராகமம், எண்ணாகமத்துல அந்த மக்கள் பாவ நிவர்த்திக்காக ஆசாரியர்களிடத்தில் வரும் பொழுது, அவங்க தவறு செஞ்சுட்டு தேவனுடைய பிரசன்னத்துக்கு அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு விலங்குகளின் ரத்தம் தேவைப்பட்டது. இந்த ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த ஆட்டுக்குட்டி அந்த விலங்குகளின் ரத்தத்தை எடுத்து இந்த ஈசோப்பு தண்டுல அதுல நனைத்து அவங்க மேல என்ன செஞ்சாங்களா? தெளிச்சாங்களா. இங்க இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்துகிறதற்கு முன்னால் அந்த ஈசோப்பு தண்டினால் அங்க அந்த காடியை நனைத்து அந்த ரத்தம் தேவ ஆட்டுக்குட்டி கிட்ட அந்த ஈசோப்பு தண்டு என்ன செய்யப்படுது? நீட்டப்படுகிறது. நான் சொல்ல வர்றது புரியுதா? ஈசோப்பு தண்டு என்ன செய்யுது? ரத்தத்துல நனைத்து மக்கள் மேல, ஆசாரியர்கள் மேல என்ன செய்யப்படுது? தெளிக்கப்படுது. கிருபாசன தண்டையில தெளிக்கப்படுகிறது. இந்த ஈசோப்பு தண்டு உலகத்தின் பாவம் எல்லாரையும் சுமந்து தீர்க்க போற தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நோக்கி அங்கு நீட்டப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனம், அந்த செயல்முறைகள், அவர் திட்டம் எவ்வளவு அழகா செயல்படுது இல்லையா? அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின பிறகு ஈசோப்பு தண்டுக்கு வேலை இல்லை. எல்லாம் முடிந்தது. அந்த நிழல் எல்லாம் நிஜமானது. கிறிஸ்துவில் அந்த தீர்க்க தரிசனங்கள், அந்த நிழல், அந்த சடங்குகள், அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? முடிவுக்கு வந்தது. அவருடைய ரத்தம் தேவனுடைய நியாயத்தை, நீதிய திருப்தி செய்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இந்த கிருபாதார பலி அப்படிங்கிறதற்கு கிரேக்க மொழியில, ஆங்கிலத்துல எல்லாம் என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னா, ப்ராபிடேஷன், தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துகின்ற பலி என்று பொருள். பாவத்தின் மேல தேவனுக்கு கோபம்தான். இதை சாந்தப்படுத்துகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவர் நமக்கு பதில் ஏற்றுக்கொண்டார்.
அந்த பலியில் தேவன் திருப்தியாகி இருக்கிறாராம். வசனம் சொல்லுது, ஏசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு என்ன செஞ்சிருக்கிறாரா? திருப்தியாவாரா. இயேசு கிறிஸ்து நமக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டு, 5வது வசனம் அதை தான் சொல்லுது, நாம் சுமக்க வேண்டிய ஆக்கினை அங்க யார் மேல சுமத்தப்பட்டுச்சா? அவர் மேல சுமத்தப்பட்டுச்சு. இந்த ஆக்கினை, இந்த ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் என்ன செய்யறாரா? சாட்டிஸ்ஃபைடு, திருப்தியாகிறார். அவருடைய நீதி அந்த திருப்தியை என்ன செய்து கொள்ளுது? பெற்றுக் கொள்ளுகிறது. இது தற்காலிகம் இல்ல, வருடத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய சடங்கு இல்ல, நித்தியமான மீட்பை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். நித்தியமாக தேவனுடைய நீதியை அவர் திருப்தி செய்திருக்கிறார். அதற்காக நீங்கள் வேறொரு பலி கொடுக்க தேவை இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பேற்பட்ட ஒரு பலி இல்லையா? இன்றைக்கு அவர் உங்களையும் என்னையும் பார்க்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கண்டு அவர் திருப்தி அடைகிறார், உங்களோட செயல்களை அல்ல. இந்த இடத்துல நம்ம செயல்களை கொண்டு சென்றோம் என்றால் அது கேட்கறதற்கும் பார்க்கறதற்கும் எவ்வளவு ஒரு சிறு பிள்ளைத்தனமா இருக்கு இல்லையா? அவர் ரத்தம் செய்யக்கூடிய ஒன்றை நம்மளால என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அவரை திருப்தி செஞ்சிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அங்க பழைய உடன்படிக்கையில தற்காலிகமா இருந்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிரந்தரமாக அவரை திருப்தி செய்திருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்த செயலை நம்முடைய நற்கிரியைகளோ, நம்முடைய ஜெபமோ, நம்முடைய பக்தியோ, நம்முடைய உபவாசமோ, நம்முடைய நல்ல செயல்களோ, இன்னும் நம்ம எதெல்லாம் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோமோ, இது எதுவுமே அவர் ரத்தம் செய்யறத என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஆனா இன்றைக்கு தேவன் கிட்ட என்ன அடிப்படையில நம்ம போறோம்? இதுதான் அங்க பரிசேயன் ஆயக்காரன். பரிசேயர் செஞ்ச செயல்கள் எல்லாமே நல்ல செயல்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அது செய்யக்கூடிய செயல்கள். நம்ம எல்லாருமே நற்கிரியை செய்கிறதற்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நற்கிரியைகளின் மூலமாக என்ன செய்யப்படல? உண்டாக்கப்படல. வித்தியாசம் புரியுதா? நாம செஞ்ச நற்கிரியைகள்னால இது கிடைக்கல. ஆனா நற்கிரியைகள் செய்கிறதற்காக அவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாமே நல்ல செயல்கள், செய்யக்கூடிய செயல்கள். ஆனா அந்த செயல்கள் பரிசேயருக்கு ரட்சிப்பை கொடுக்காது. பரிசேயர் செஞ்ச செயல்கள் மேல தப்பு இல்ல, பரிசேயருடைய நம்பிக்கையின் மேல் தவறு. நான் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் குட், நான் அவனை விட எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கிறேன். நான் இவனை விட எப்படி இருக்கிறேன்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். எனக்கு உங்களோட உதவி தேவையில்லை. மறைமுகமா அவரோட ஜெபம் அப்படிதான் இருந்தது. தேவனுடைய தயவு எனக்கு தேவை என்ற உணர்வு அவர்கிட்ட இல்லை. அதனால தேவனுக்கு அவருக்கு என்ன கொடுக்க முடியல? ரட்சிப்பை கொடுக்க முடியல. ஆயக்காரன் எனக்கு உங்க தயவு தேவை அப்படின்னு சொல்லி அவரிடத்துல தயவை கேட்டு போனதுனால அந்த ரட்சிப்பை அவரால் என்ன செய்ய முடியுது? கொடுக்க முடியுது. இன்றைக்கு விசுவாசிகளோட பிரச்சனை அதுதான். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அத நம்முடைய திறமையின் மூலம் நம்ம பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். அப்படி இல்லை என்றால் எனக்கு அதுக்கான தகுதி இல்லையே என்று நம்முடைய குறைவுகளை கண்டு சோர்ந்து போறோம். இந்த 2 விதமான விசுவாசிகள் உலகத்துல என்ன செய்யறோம்? இருக்கிறோம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய நல்ல செயல்களின் மூலமும் அவர் இதை என்ன செய்யல? கொடுக்கல. நான் செய்யாமல் விட்ட செயல்களின் மூலமாகவும் அவர் எனக்கு தராம இல்லை. அதை எப்படி அவர் கொடுத்திருக்கிறாரு? இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக. உங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள், சாட்சிகள் சொல்றேன்.
தேவன் நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தகுதி இல்லாத உணர்வு இருக்கலாம். உங்களோட உணர்வுகள் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உங்களை அவர் அன்பு செய்கிறார் அப்படிங்கிற உணர்வை உங்களுக்கு அது கொடுக்காம இருக்கலாம். உங்க உணர்வுகள் அதை சொல்லல அப்படிங்கிறதற்காக அது உண்மை கிடையாது. நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா சத்தியம் என்னவென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கண்டு உங்களை திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது உங்களுடைய உணர்வின் அடிப்படையில் ஏற்படுகிறது இல்லை. உங்க உணர்வை கொண்டு இது மாறுவதும் இல்லை. அன்சேஞ்சபிள். இது நித்தியமான ஒரு மீட்பு. உங்க உணர்வு சொன்னாலும் சரி, சொல்லவில்லை என்றாலும் சரி, இந்த சத்தியம் மாறப்போறது இல்லை. இந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் சொல்ல வர்றது புரியுதா? இது மாறக்கூடியது இல்லை. உங்க உணர்வுகளின் அடிப்படையில அந்த எட்டர்னல் ட்ரூத், அந்த நித்தியமான சத்தியம் மாறப்போவது இல்லை. அவர் பார்க்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தான் உங்களிடத்தில் அவர் பார்க்கிறார். எப்படி அன்றைக்கு யாத்ராகமம் இஸ்ரவேல் மக்களோட வீட்டு நிலை கதவுகளையும் அந்த வாசல்களையும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கண்டு அவர் அங்க என்ன செய்யறாரு? கடந்து செல்லுகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கண்டு உங்களை அவரது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களது செயல்களை பார்த்து இல்லை. உங்க உணர்வுகளை கொண்டு நீங்க தேவனை என்ன செய்யாதீங்க? பார்க்காதீங்க. அந்த சத்தியத்தின் அடிப்படையில உங்க உணர்வுகள் இன்றைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு இன்னொன்று சொல்லும். அது உங்களுடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில் அது என்ன செய்யக்கூடியது? மாறக்கூடியது. ஆனா சத்தியம் மாறாதது. உங்க உணர்வுகளின் அடிப்படையில இல்ல. அங்க இஸ்ரவேல் மக்கள் அந்த ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கதவுகளுக்குள்ள இருந்த மக்களோட உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? எல்லாருடைய உணர்வுகளும் சந்தோஷமா என்ன செஞ்சிருக்காது? இருந்திருக்காது. ஒருத்தங்க பயந்திருக்கலாம். வெளியே ஃபுல்லா மரணம், அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கும், அந்த அழுக்குரல் அவங்களுக்கு கேட்டிருக்கும். என்ன நடக்குமோங்கிற ஒரு திகில்ல அவங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அந்த உணர்வின் படியா அங்க நடந்தது இல்ல. அந்த நிலைக்கதவில் பூசப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கண்டு அங்கு வாதை உள்ள போகல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியம் தெரிந்து கொண்ட ஆரம்பத்துல இத சின்ன ஊர்கள்ல நாங்க சொல்லி கொடுத்தோம், கிராமங்கள்ல. அப்பொழுது ஒரு சகோதரி இந்த சத்தியத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பிரமிப்பா, ஆச்சரியமா எனக்கு இருந்தது. என் கூட ஆரம்ப காலத்துல ஒரு சகோதரி என் கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. என்னோட ஃப்ரெண்ட். அவங்க ஒரு பாஸ்டரோட மருமகா. எனக்கு ஊழியம் பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. எனக்கு ஊழியம் செய்ய தெரியாது, உண்மையை சொல்லணும்னா தெரியாது. அந்த கூட்டங்களுக்கு ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு பெண்மணி விடுதலை வேண்டி வரணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். வர சொன்னோம். அன்றைக்குதான் முதல்ல அந்த அசுத்தாவிகள் போறத நான் பார்க்கணுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா ஏசுங்கிற நாமம் சொன்னா அது என்ன செய்யும்? போகும். சத்தியத்துல கேட்கிறோம், நிறைய விடுதலையை நான் பார்க்கிறேன். அந்த வார்த்தை உயிர் பெறுகிறதையும் நான் என்ன செய்யறேன்? பார்க்கிறேன். ஒரு பதட்டம் இருக்கு எனக்கு. முதல்ல நான் என்ன செய்ய போறேன்? பார்க்க போறேன். காலையில நான் சாப்பிடல, நான் ஜெபிச்சுக்கிட்டே நான் உட்கார்ந்துருக்கிறேன். என் கணவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ சாப்பிடலையா அப்படின்னாங்க. இல்ல, இன்னைக்கு ஒருத்தங்களுக்காக நான் ஜெபிக்கணும். அசுத்தாவிய உன் உபவாசம் விரட்ட போகுதா, இயேசுவின் நாமம் விரட்ட போகுதா அப்படின்னு கேட்டாங்க. இயேசுவின் நாமம் தான். அதை நீ விசுவாசிக்கிறதா இருந்தா நீ என்ன செய்ய? இப்போ சாப்பிடு. உபவாசம் தேவை. நான் இல்ல, நான் மறுக்கல. அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவை. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய உபவாசத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? போகக்கூடாது. நடந்தது அங்க என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெண்மணி வரல. எங்க 2 பேருக்குமே ஒரு ஏமாற்றம், ஒரு டெலிவரன்ஸை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்க அந்த பெண்மணி என்ன செய்யல? வரல. நாங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கா கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஒரு அம்மா, அவங்களுக்கு 30 வருஷமா தூக்கம் வரல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாங்க.
அப்போ நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு விசுவாசரிக்கையை சொல்ல வைக்கிறேன். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறார். இதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க முதல் 2 வார்த்தையை சொல்றாங்க. கண்ணை மூடி சொல்ல சொல்றேன். அவங்க கண்ணை மூட முடியல அப்படின்னாங்க. சரி, அப்ப திறந்து வச்சு சொல்லுங்க அப்படின்னு 2 வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சொல்றதை விட்டுட்டு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், விடுதலை வேணும்னு தானே வந்தீங்க? இத சொன்னாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். ஏன் இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு விடுதலை வேணும்னா இதை என்ன செய்யுங்க? சொல்லுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. 2 வார்த்தைக்கு மேல அவங்களுக்கு என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. அப்புறமாக தான் ஆவியானவர் சொல்றாரு, இது அவங்க இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி பிரச்சனை. எனக்கு அந்த இடத்துல என்ன செய்யணும்னு தெரியல. நான் இந்த வசனங்களை அந்த நபரை வெளியே கொண்டு வந்து அவங்க அனுமதியை கேட்டு கேட்டு இந்த விசுவாச அறிக்கையை அவங்களுக்கு நான் என்ன செய்ய வைக்கிறேன்? சொல்ல வைக்கிறேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தமாக மாறும்படி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அதை பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு குடிக்க கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை குடிக்கிறேன்னு சொல்லி இதை என்ன செய்யுங்க? குடிங்க. அதை அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டு இல்ல நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். எனக்கு இயேசுவின் ரத்தம் பிடிக்காது. நான் கையில நீட்டுறது எதை நீட்டுறேன்? தண்ணி. அவங்க கிட்ட பேசி அவங்களுக்குள்ள, நான் உங்ககிட்ட பேசல, அந்த நபர்கிட்ட பேசுறேன். உங்களுக்கு விடுதலை வேணுமா? ஆமா வேணும். இயேசுவின் ரத்தத்துல என்ன இருக்கு? விடுதலை இருக்கு. உங்களுக்கு விடுதலை வேணும்னா இதை என்ன செய்யுங்க? குடிங்க. அவங்க அதை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல அழகான ஒரு டெலிவரன்ஸ். சுகமாகி வீட்டுக்கு போறாங்க. மறுவாரம் வரும்போது அன்றைக்கு இரவு 30 வருஷம் கழிச்சு நான் நல்லா தூங்குனேன்னு சொன்னாங்க. எத்தனை வருஷம்? 30 வருஷம். அந்த சாட்சி எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வேற வேற விதமான அனுபவத்தை கொடுத்தது. அவங்க ஒரு பாஸ்டர் பேக்ரவுண்ட். அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்படி ஒரு விடுதலைய தலைய பிடிச்சு ஆட்டி அடிச்சு அவங்கள உபவாசம் இருக்க சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விடுதலை வெளியில நடந்துகிட்டு இருக்கு. இங்க இயேசுங்கிற நாம சொன்னாது என்ன செய்யுது? எளிமையா போகுதே. பாஸ்டர் மகளுக்கு அப்படி ஒரு சந்தேகம். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நான் இயேசுவின் நாமம் சொல்லி அது ரத்தமாக மாறட்டும்னு நான் ஜெபிச்சு தண்ணீரை கொடுத்தா பிசாசு என்ன சொல்லுதுன்னா அது ரத்தம்னு சொல்லுது. எனக்கு ஆச்சரியம் அது. எப்படி ஆவிக்குரிய உலகம் நிஜமாக இருக்கிறது. எனக்கு அது ஒரு புதிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு புதிய ஒரு அனுபவத்தையும் எனக்கு அது கொடுத்துச்சு. என் கண்ணால காண முடியாத ஆவிக்குரிய உலகம் நிஜமானதுங்கிற அனுபவங்களை இப்ப வரைக்கும் அவரது வார்த்தை தந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம பாக்குறது எதை தான் பாக்குறோம்? தண்ணி தான். ஆனா அசுத்தாவிக்கு அது எப்படி தெரியுது? இயேசுவின் ரத்தம். இப்ப சொல்லுங்க, விசுவாசியை விட யார் அவர் வார்த்தையை அதிகம் நம்புறா? யார நம்புறா? பிசாசு நம்புது. ஏனென்றால் நம்மை விட சத்தியம் அதுக்கு நல்லா தெரியுது. இயேசுவின் ரத்தம் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறது. இந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தைரியமாக உங்க சூழ்நிலைகள்ல தேவனை விசுவாசிக்க முடியும். இதுக்கு எனக்கு செவி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? எனக்கு பதில் தருவாரா? தர மாட்டாரா? எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? நான் இதெல்லாம் செய்யாம விட்டுருக்கிறேனே. இந்த ஒரு குழப்பமோ, இந்த ஒரு சோர்வோ, இந்த ஒரு பயமோ உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. இதுதான் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தேவனுடைய பிரசன்னம், கிருபாசன தண்டைக்கு அப்படிங்கிறது அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்துக்கு, கிருபாசன தண்டைக்கு எப்படி போகணுமா? தைரியமா போலாமா. ஏனென்றால் இது என் செயல்களின் அடிப்படையில இல்லை.
ஆரம்ப காலத்துல இன்னொரு சாட்சி என்னைய அதிகமா அட்மையர் பண்ண ஒரு சாட்சி. ஒரு சகோதரிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு நான் சத்தியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். பிரச்சனை, வெளியில நோய். அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போதெல்லாம் அந்த பிரச்சனை அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், பாவத்தினால எனக்கு இந்த பிரச்சனை வருமோ, இந்த பாவத்தினால எனக்கு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் அந்த சகோதரிக்கு. அப்ப அவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவ முடியாத பாவம் என்று உலகத்துல எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய இரத்தத்தை தாண்டி நம்ம வேற ஒரு பலியை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. சத்தியம் சொல்லுது, இயேசுவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மள என்ன செஞ்சிருக்கு? பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறது, நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறது. இதுக்கு மேல என்கிட்ட குறை இருக்கு, நான் என்ன செய்யணும்னு நினைச்சா அவர் செஞ்ச ரத்தத்தின் செயலை நாம இன்னும் என்ன செய்யல? விசுவாசிக்கல. இந்த ரத்தத்தை தாண்டி வேற ஏதாவது நீங்க செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அந்த ரத்தம் போதுமானது அப்படின்னு அவங்க சொன்ன உடனே என்ன நடந்தது தெரியுமா? அவங்களுக்குள்ள இருந்து அந்த அசுத்தாவி சொல்லுது, இவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சு, இனிமே இவகிட்ட நான் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இது த்ரூ போன், நேர்ல கிடையாது. எனக்கு அப்பவும் எனக்கு அவங்க குரல் தான் கேக்குது, அது அசுத்தாவின்னு தெரியல. ஏன் நல்லா பேசிட்டு இருந்தவங்க ஏன் அழுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் இவளுக்கு சத்தியம் தெரிஞ்சிட்டு இனிமே இவகிட்ட என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. என்ன சத்தியம் தெரிஞ்சது? இயேசுவின் ரத்தம் எனக்கு போதுமானது, என்னை கழுவி சுத்திகரித்து தேவனிடத்தில் ஒப்புரவாக்குவதற்கு அவருடைய ரத்தம் போதுமானது. அதை தாண்டி வேறொன்றும் தேவையில்லை. இது தெரிந்த மாத்திரத்துல அவங்க விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சமீபத்துல நடந்த ஒரு சாட்சி. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு போன்ல நம்ம பிரேயர் டீம் சகோதரி சொல்றாங்க, அவங்க கிட்ட பேச சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு லைன் எடுத்து பேசுறோம். பேசும்போது அந்த குழந்தையோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த நோய் கிருமிகள் இருக்குது இல்லையா, இந்த நோய் கிருமிகள் அந்த குழந்தையோட உடம்பு முழுவதும் பரவி விட்டது. கல்லீரல் எல்லாம் வீங்கி இருக்கு, நுரையீரல் சுவாசிக்க முடியல. அந்த குழந்தைய வெண்டிலேட்டர்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க? வச்சிருக்காங்க. ஒரு நாள் முழுவதும் அந்த குழந்தை எந்த ஒரு அசைவு இல்லாம இருந்தது. டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டார், இதுதான் கண்டிஷன். அந்த குழந்தையோட அம்மா அந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொண்டார். இந்த சூழ்நிலையில தான் நாங்க பேசுறோம். பேசும்போது அவங்க கிட்ட நான் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு வெற்றிக்காக நீ இப்பொழுது காத்திருக்கவில்லை, இதுல சுகம் வேண்டும் என்று நீ காத்திருக்கல. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுகத்தை திருட வருகின்ற திருடனை நீ என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். இந்த சுகம் உனக்கானது, உன் பிள்ளைக்கானது. இதை அவன் திருடுவதற்கு அதிகாரமே கிடையாது. டாக்டருடைய ரிப்போர்ட், உன் குழந்தை இருக்கின்ற இந்த சூழ்நிலை, இது எல்லாமே நிஜம், இது எதுவுமே பொய் கிடையாது. ஆனா இன்னொரு ரிப்போர்ட், தேவனோட வார்த்தை சொல்லுது, உன் குழந்தை இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ இந்த இடத்துல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இயேசு கிறிஸ்து எல்லாமே சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். இதுல நீ எதை தேர்ந்தெடுத்தாலும் நீ பெற்றுக்கொள்ளுவாய். டாக்டர் ரிப்போர்ட்ட நம்புனா அதுவும் என்ன செய்யும்? நடக்கும். மாறாக தேவனோட வார்த்தையை நம்பினால் அந்த வல்லமை அந்த நோயை அங்க என்ன செஞ்சிரும்? மேற்கொண்டுரும். இந்த சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தினால அத்தாரிட்டி பிரேயர் செஞ்சுட்டு நான் பிரேயர் டீம் சகோதரி கிட்ட சொல்லிட்டேன், கன்ஃபெஷன் என்ன செய்யக்கூடாது? சொல்ல வைக்க கூடாது. நீயே ஒரு ஓரமா சேர் எடுத்து போட்டு, இயேசுவின் வாழ்வு என் குழந்தைக்குள்ள செயல்படுது, இயேசுவின் தழும்புகளால் என் குழந்தை என்ன செஞ்சுட்டா? சுகமாயிட்டான். நன்றி இயேசுவே, நீ சொல்லணும். ஏன்னா யுத்த களத்துல யார் நின்றுகிட்டு இருக்கிறா? நீ தான் நின்று கொண்டிருக்கிறாய். அதை சொல்லும் போது அந்த பொண்ணு கிட்ட எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. எனக்கு அந்த இடத்துல கோபம் வந்தது. இம்மா, உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கிறேன், உனக்கு இது புரியுதா?
உன்கிட்ட ஒரு சந்தோஷம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, நான் இனிமேல் இதுல இருந்து பின்வாங்க கூடாதுன்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? தீர்மானம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் பின்வாங்கி போயிட்டேன். இந்த சத்தியம் தெரியும், தெரிஞ்சும் என்ன செஞ்சுட்டேன்? பின்வாங்கிட்டேன். டாக்டர் ரிப்போர்ட்டை நான் நம்பி என்ன செஞ்சுக்கிட்டேன்? ஏற்றுக்கிட்டேன். இந்த மரணத்தை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? ஏற்றுக்கிட்டேன். இனிமே நான் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, சரிம்மா அவன் சரியாயிட்டான், இதை நீ சொல்லுன்னு சொல்லி வச்சுட்டேன். அந்த வெண்டிலேட்டர்ல இருந்து எடுத்துட்டாங்க. குழந்தை கண்ணு முழிச்சு பாக்குது. சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டாரு டாக்டர். ஒரு பரிபூர்ண சுகத்தை அந்த குழந்தை என்ன செஞ்சுக்கிட்டு பெற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நிச்சயம், இந்த தைரியம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசுவின் இரத்தத்தினால். இது என்னோட நீதி இல்ல, என்னோட திறமை இல்ல, அந்த பொண்ணோட நீதியோ அந்த பொண்ணோட திறமையும் இல்ல. இயேசுவின் இரத்தம் இந்த தகுதியை, இந்த நிச்சயத்தை, தேவனிடத்துல செல்லக்கூடிய வழியை, நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய இடத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறது. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா? அங்கு தாவீது ராஜா பலிபீடம் கட்டி அந்த பலியை செலுத்தி முடித்த உடனே அவருடைய ஜெபத்தை தேவன் என்ன செஞ்சாரா? கேட்டார். தாவீது ராஜாவோட செயல்களின் அடிப்படையில இல்ல, அந்த இரத்தத்தின் அடிப்படையில. அந்த தற்காலிகமான அந்த விலங்குகளின் இரத்தம் அங்கு ஒரு மூடலாக கொடுக்கப்பட்டது. அதுல அவர் ஜெபத்தை கேட்டார் என்றால், இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இரத்தம் செய்து முடித்தத உங்க செயலுக்கு அந்த மகிமையை நீங்க என்ன செய்யாதீங்க? கொடுக்காதீங்க. உங்க உணர்வுகள்லையும் அதை தேடாதீங்க. எனக்கு தகுதி இல்லையே, நான் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா கொள்ள மாட்டாரா, எனக்கு அந்த உணர்வு இல்லையேன்னு சொல்லி ஆதாரத்தை எங்க தேடாதீங்க? உணர்வுல தேடாதீங்க. தேவனுடைய நீதியை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்றென்றைக்குமாக திருப்தி செய்திருக்கிறது. நம்முடைய பாவங்களை கழுவி, நம்மை சுத்திகரித்து, நமக்கு மன்னிப்பை கொடுத்து, நமக்கு மீட்பை கொடுத்து, நித்தியமாக நமக்கு மீட்பை அது கொடுத்திருக்கிறது. தேவன் இதில் திருப்தியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அடிப்படையில தான் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். சவுத் ஆப்பிரிக்கால அடிமைகள் வச்சிருக்கிற பழக்க வழக்கம் இருந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் அந்த அடிமை முறைய ஒழித்தார். ஒரு சட்டம் இயற்றினார். இனிமே மனுஷன் என்ன செய்யக்கூடாது? அடிமையா வைக்க கூடாது. அந்த சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகும் அது முழுவதுமாக செயல்முறைப்படுத்தப்படுறதுக்கு 50 வருடங்கள் ஆனது. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? 50 வருஷம். ஏனென்றால் அந்த எஜமான்கள் எல்லாம் இந்த சட்டம் தெரிந்ததுன்னா அவங்க அடிமையா என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த அடிமைகளாக இருந்த மனிதர்களுக்கு இந்த சட்டம் தெரியாதபடி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்களா? பார்த்துக்கிட்டாங்களா? இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு இருக்கிறது. தேவனுடைய கோபத்திலிருந்து நம்மை விலக்கி இருக்கிறது. தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. அவரது பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கண்டு திருப்தியாகி நம்முடைய உறவை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை, இந்த உண்மைய அறிந்து கொள்ள விடாத படிக்கு பிசாசானவன் நம்முடைய கண்களை என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். ஏனென்றால் இந்த சத்தியம் தெரிஞ்சதுன்னு சொன்னா நம்ம அடிமைங்கிற இடத்துல இருந்து எஜமானுக்குரிய பிள்ளைக்குரிய அந்தஸ்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம். தேவனை பயந்து பயந்து பார்க்கிறதற்கு பதிலா அவர் அப்பான்னு சொல்லி சந்தோஷமா அவர்கிட்ட என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? போக ஆரம்பிச்சிருவோம். அவர்கிட்ட அப்பான் போகும்போது அவருடைய வல்லமையையும் கிருபையையும் அன்பையும் நம்ம அதிகமா என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் அனுபவிக்க விடாத படிக்கு அந்த இரத்தம் செய்த செயலை உங்களுடைய செயல்களை கொண்டு அவன் செய்ய வைக்கிறான்.
உங்க சுய நீதி அவன் முன்னிறுத்துகிறான். இதெல்லாம் நீ செய்யாம விட்டுட்ட, இல்ல இதெல்லாம் நீ செஞ்சாதான் அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். எத்தனை விசுவாசிகள் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய செயலின் அடிப்படையில இல்ல, அவருடைய இரத்தத்தை கண்டு அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எப்படி அங்க யாத்திராகமத்துல அங்க இஸ்ரவேல் மக்கள் அந்த நிலை கதவுகளுக்குள்ள இருக்கும் போது அந்த இரத்தத்தை கண்டவர் என்ன செஞ்சாரா? கடந்து போனார். இன்னைக்கு அந்த இரத்தத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பதிலாக, உங்களுடைய ஜீவனுக்கு பதிலாக நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆக்கினை அங்கு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டாச்சு. உங்களுடைய கடன் அங்கு சிலுவையில் தீர்க்கப்பட்டாயிற்று, வட்டியும் முதலுமாக அடைக்கப்பட்டாயிற்று. இந்த இரத்தத்தை கண்டு அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த இரத்தத்தை கண்டு அவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த இரத்தத்தை கண்டு அவரிடத்தில் வரக்கூடிய வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த இரத்தத்தை கண்டு அவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க உணர்வுகளை நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை விசுவாசிக்கும் போது இந்த நிச்சயத்தை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட பாக்கியத்தை நாங்க பெற்றிருக்கிறோம். உம்மை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று தாவீது ராஜா சொல்லி இருக்கிறது போல உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். அடிமைத்தனத்துல, பாவத்தினால, சாபத்தினால, இருளின் அதிகாரத்துக்குள்ள அடிமையாய் இருந்த எங்களை, உமக்கு எதிரியாக இருந்த எங்களை மீட்டு எடுப்பதற்காக அடிமையின் கோலம் எடுத்து இறங்கி வந்த எங்கள் அன்பின் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அங்கு இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. இந்த ஆத்தும வருத்தத்தை கண்டு நீர் திருப்தி ஆகி இருக்கிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உமது நீதியை திருப்தி செய்திருக்கிறது. உமது கோபத்தை சாந்தப்படுத்தி இருக்கிறது. உம்மோடு எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறது. உம்மை எங்கள் சார்பில் நிற்க வைத்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய உணர்வுகளை அல்ல, எங்கள் சுய நீதியை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் நம்ப கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த அடிப்படையில் உம்மிடத்தில் வர எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்திருக்கிறீர். இந்த நிச்சயத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். உமது சத்தியத்திற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காய் நன்றி. அவர்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. அவர்களுடைய நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல், அவர் செய்த செயல்களின் மீது வைக்க நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. அவங்க சரீரத்துல, அவங்க வாழ்க்கையில என்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா பாவ சாப கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். தெய்வ சுகத்தை, தெய்வ சமாதானத்தை, தெய்வ ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. என்ன மன விருப்பங்களோடு இருக்கிறார்களோ அந்த மன விருப்பங்களை அவங்க பெற்று கொண்டதற்காக நன்றி. அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் உங்களை நீங்க உருவாக்குகிறதற்காய் நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.